China Electronics Technology Group Corporation has conducted simulations on how US warships could be attacked using space weapons and hypersonic missiles. சீனர்கள் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அசைக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய கேரியர் பேட்டில் குரூப்பை டோட்டலாக அழிச்சு காட்டியிருக்காங்க ஒரு சிமுலேஷன் மூலமாக. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சிமுலேஷனை எப்படி ரன் பண்ணி பார்த்துருக்காங்க, எந்தெந்த பேராமீட்டர்ஸாக இவங்க எடுத்திருக்காங்க, அண்ட் இவங்க சொல்கிறபடி உண்மையிலேயே ரியல் லைஃப்பில் சீனாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளால் அமெரிக்காவோட கேரியர் பேட்டில் குரூப்பை அழிக்க முடியுமா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஒரு கேரியர் பேட்டில் குரூப் அப்படின்னு சொல்கிறது அதை சுற்றி 1000 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு ஈக்காக்கா நகர்ந்தால் கூட அதை டிடெக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இந்த ரெட் சீல நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டே எடுத்துக்கோங்க. ஹவுத்தீஸ் எப்போ பலிஸ்டிக் மிசைல் ஏவினாலும் அதை டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ண முடியும் அமெரிக்காவோட கேரியர் பேட்டில் குரூப்பால். அப்படி இருக்கிறப்ப ஏன் கார்கோ ஷிப்ஸோ ஹவுத்தீஸ் வந்து தாக்குறாங்க, ஏன் அந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா, இந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் அமெரிக்காவோட கேரியர் பேட்டில் குரூப்பை நோக்கியோ இல்லை அமெரிக்காவோட போர்க்கப்பலை நோக்கியோ வரப்போ தான் அவங்களால இன்டர்செப்ட் பண்ண முடியும். இது அமெரிக்க போர்க்கப்பலை விட்டு வெளியே கார்கோ ஷிப்பை நோக்கி போகிறப்ப அதை அமெரிக்கன்ஸால் இன்டர்செப்ட் பண்ண முடியாது, என்ன தான் அவங்களால ட்ராக் பண்ண முடிஞ்சாலும். ஸோ இதனால தான் கார்கோ ஷிப்ஸை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அடிக்க முடியுது. ஆனால் அதே மிசைல்ஸை கொண்டு அமெரிக்காவோட வார்ஷிப்ஸை அவங்களால அடிக்க முடியல. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸு. இப்போது முதல் பேராமீட்டராக அமெரிக்காவோட கேரியர் பேட்டில் குரூப்புக்கு 1000 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஈக்காக்கா நகர்ந்தால் கூட அவங்களால டிடெக்ட் பண்ண முடியும். இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த முதல் பேராமீட்டரை சீனர்கள் மீறணும். ஸோ சீனர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1200 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் இந்த கேரியர் பேட்டில் குரூப்போட ரேஞ்சை விட்டு வெளியே இருந்து ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக விண்வெளிக்கு போகும். விண்வெளிக்கு போயிட்டு தான் ரிட்டர்ன் ஆகும். அவ்வளோ தூரம் ஹை ஆல்டிடியூடில் பறக்கிறப்ப கண்டிப்பாக இந்த 200 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வந்துடும், 1000 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துடும். அப்படி பக்கத்தில் வர்றப்ப இந்த கேரியர் பேட்டில் குரூப்பில் இருக்கக்கூடிய இன்டர்செப்டார்ஸை கொண்டு இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை அமெரிக்கர்கள் அழிச்சிருவாங்க இல்லையா. ஏன்னா ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட 3வது ஃபேஸு, அதாவது டெர்மினல் ஃபேஸில் டார்கெட்டை நோக்கி வரப்போ மட்டும்தான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடில் ஹைப்பர்சானிக் ஸ்பீடில் வரும். மித்தபடி அதோட பூஸ்ட் ஃபேஸ்லலாம் அது ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கும். அந்த டைமில் இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அமெரிக்கர்கள் வந்து இது லான்ச் ஆன உடனே ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடுக்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை டிடெக்ட் பண்ணி அதை இன்டர்செப்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அதுலேருந்து எப்படி இந்த ஏவுகணைகளை காப்பாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் சீனர்கள் ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் புத்திசாலித்தனம். 3 சேட்டலைட்டை நிறுத்துகிறாங்க இந்த கேரியர் பேட்டில் குரூப்புக்கு மேலே. இந்த 3 சேட்டலைட்டும் லோ எர்த் ஆர்பிட்டில் பறக்கக்கூடிய சேட்டலைட்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியலான நாய்ஸை க்ரியேட் பண்ணும். அதாவது ரேடார் நாய்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த ரேடார் நாய்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய அவங்களோட மிலிட்டரி ஆசட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, டெஸ்ட்ராயர்ஸில் இருக்கிற ரேடாரு, ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்கிற ரேடாரு, இது போக ஏவேக்ஸு, ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய ரேடார்னு சொல்லி எல்லா ரேடார் மேலேயும் சுற்றி இருக்கக்கூடிய ஆம்பியன்ட் நாய்ஸை ஆம்ப்ளிஃபை பண்ணி செலுத்தும். அப்படி செலுத்துகிறப்ப அமெரிக்கன்ஸால் அவங்கள சுற்றி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க முடியாது. பேசிக்காக ரேடாரை ஜாம் பண்ணுறாங்க மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்டின் மூலமாக. ஸோ இப்படி அவங்க பண்ணுறதுனால இங்கே அவங்க லான்ச் பண்ணுற ஏவுகணைகள் வந்து ஹை ஆல்டிடியூடுக்கு போனாலுமே அமெரிக்கன்ஸால் அதை ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே ஜாம் ஆகிக்கிட்டு இருக்கு சேட்டலைட்டின் மூலமாக. இப்போது ஹை ஆல்டிடியூடுக்கு போயிடுச்சு, மிட் கோர்ஸை தாண்டிடுச்சு, டெர்மினல் ஃபேஸில் இந்த கேரியர் பேட்டில் குரூப்பை நோக்கி இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளோட வார்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வர்றப்ப சரியாக கேரியர் பேட்டில் குரூப்பை விட்டு தள்ளி ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறப்ப தான் இவங்களால அதை டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சீனர்கள் இந்த சிமுலேஷன் மூலமாக ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட கருத்துப்படி 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளை இவங்களை டிடெக்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்படின்றதுக்குள்ளே அது வந்து கேரியர் பேட்டில் குரூப்பை அடித்து காலி பண்ணிடும். ஸோ இந்த சிமுலேஷனை ரன் பண்ணி முடிக்கிறதன் மூலமாக சீனர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைங்க, ஒரு 5 சேட்டலைட்டை கொண்டுட்டு போய் உங்களோட கேரியர் பேட்டில் குரூப் மேலே நிறுத்தி அதன் மூலமாக கீழே இருக்கிற இவங்களோட ரேடாரை ஜாம் பண்ணி ஒரு 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய நம்மளோட YJ-21 ஹைப்பர்சானிக் ஆன்டிஷிப் மிசைல்ஸை ஏவி விட்டோம் அப்படின்னா கேரியர் பேட்டில் குரூப் காலி அப்படின்றத இவங்க சிமுலேஷன் மூலமாக ரன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த சிமுலேஷனில் எல்லாமே ப்ராப்பராக வேலை செய்யணும். அதாவது இவங்க ஏவுறாங்க பார்த்தீங்களா YJ-21, இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை ஃபுல் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கிற கேரியர் பேட்டில் குரூப்பை தாக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அது அக்யூரேட்டாக இருக்கணும். ஃபுல் ஸ்பீடுனா கிட்டத்தட்ட 30 நாட்டு வேகத்தில் கப்பல்கள்லாம் போய்கிட்டு இருக்கும். அந்த ஸ்பீடில் வந்து இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணை அக்யூரேட்டாக அதை அடிக்கணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். 2வது பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டலைட்டால் கீழே இருக்கிற ரேடாரை ஜாம் பண்ணுற அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது. 3வது விஷயம், இந்த கேரியர் பேட்டில் குரூப் வந்து அந்த ஏவுகணைகளை பார்க்காம இருக்கிறது.
அதாவது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு மிலிட்டரி ஆசட்ஸின் மூலமாகவும் அந்த ஏவுகணைகளை ட்ராக் பண்ண முடியாமல் இருக்கணும். ஸோ இந்த 3 பேராமீட்டரும் வேலை செஞ்சால் மட்டும்தான் 100% வேலை செஞ்சால் மட்டும்தான் இவங்களால் இந்த ஏவுகணைகளை கொண்டு இந்த கேரியர் பேட் குரூப்பை அழிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல சீனாவோட அந்த மிசைலோட அக்யூரசியையோ இல்லை அந்த சேட்டலைட்டோட கேப்பபிலிட்டிஸை பற்றியோ நான் தரைக்குறைவாக பேச விரும்பலை. ஏன்னா நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும், சீனானாலே சீப்பான ப்ராடக்ட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, காப்பி அடிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட தரமாக இருக்காது அப்படின்னு சொல்லி. பட் அந்த ஸ்டீரியோ டைப்புக்குள்ளே நான் போக விரும்பலை. நான் என்ன பண்ணுறேன், நீ சொல்கிறது கரெக்டு தான்ப்பா, உன் ஏவுகணை 100% அக்யூரேட்டாக இருக்கும், ஒத்துக்கிறேன். உன் சேட்டலைட்டால் கீழே இருக்கிற ரேடாரை ஜாம் பண்ண முடியும்ப்பா, அதையும் ஒத்துக்கிறேன். உன் சேட்டலைட்டால் அங்கே இருக்கக்கூடிய எந்த மிலிட்டரி ஆசட்ஸாலும் எதையுமே ட்ராக் பண்ண முடியாதுப்பா, அதையும் ஒத்துக்கிறேன். இப்போது இது 3மே வேலை செஞ்சாலும் சீனாவோட ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளால் கேரியர் பேட் குரூப்பை தாக்க முடியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கு ஒரு சேட்டலைட்டை நிறுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சேட்டலைட்டுக்கு மேலே அமெரிக்கா இன்னொரு சேட்டலைட்டை நிறுத்தி வச்சுருக்கான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்த்ராப் கிரம்மனோட ஸ்டெல்லார் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன். இந்த ஸ்டெல்லார் அப்படின்னு அழைக்கப்படுறது பேசிக்காக இதோட வேலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருந்து கீழே எவனாவது பலிஸ்டிக் மிசைலை லான்ச் பண்ணானா அதை ட்ராக் பண்ணணும். அதுவும் குறிப்பிட்டு ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, லாங் ரேஞ்சுன்னு சொல்லி 3 பலிஸ்டிக் மிசைலையும் அதால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ பலிஸ்டிக் மிசைலுக்கும் ஹைப்பர்சானிக் ஏவுகணைகளுக்கும் பெரிய அளவில் ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பூஸ்ட் ஃபேஸும் அதோட மிட் கோர்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பலிஸ்டிக் மிசைலுக்கும் ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும். டெர்மினல் ஃபேஸில் மட்டும்தான் ஹைப்பர்சானிக் மிசைல் வந்து டோட்டலாக இண்டிபெண்ட்டாக எப்படி வேணாலும் சுற்றி வந்து டார்கெட் அடிக்கும். பலிஸ்டிக் மிசைல் வந்து சொன்ன மாதிரியே ஒரு பேராபோலிக் ஆர்க் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். ஸோ இதுதான் பலிஸ்டிக்குக்கும் ஹைப்பர்சானிக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள். ஸோ என்ன தான் ஹைப்பர்சானிக் ஏவுகணையாக இருந்தாலும் அதோட மேக்ஸிமம் ஆல்டிடியூடுக்கு ப்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்டர் ஸ்டேஜ் வேணும். இந்த பூஸ்டர் ஸ்டேஜை ஸ்பெசிஃபிக்காக ட்ராக் பண்ணுறதுக்கு தான் ஸ்டெல்லார் அப்படின்ற சேட்டலைட்ஸ் அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்கன்ஸ் வந்து கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேடார் வேலை செய்யலைனாலுமே இவங்க ஏவுறாங்க பார்த்தீங்களா YJ-21, அந்த ராக்கெட்ஸாக இவங்களால் ட்ராக் பண்ண முடியும் மேலே இருக்கிற சேட்டலைட்டின் மூலமாக. அண்ட் இந்த சேட்டலைட் வந்து ட்ராக் மட்டும் பண்ணாது, ட்ராக்கிங்கை தாண்டி அந்த எக்ஸாக்ட் கோஆர்டினேட்ஸை கீழே இருக்கக்கூடிய அவங்களோட இன்டர்செப்டார் ஆசட்ஸுக்கும் கொடுக்கும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் பேட் குரூப்பில் இருக்கிற எந்த ரேடார் வேலை செய்யலைனாலும் மேலே இருக்கக்கூடிய சேட்டலைட்டின் மூலமாக அவங்க இந்த குறிப்பிட்ட ஏவுகணைகளோட ட்ரெஜெக்டரி டீட்டெயில்ஸை வாங்கி அதன் மூலமாக அவங்களோட இன்டர்செப்டார்ஸை ஏவி விட்டு இதை காலி பண்ண முடியும். ஸோ முதல் பாயிண்ட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஒரு கேரியர் பேட்டில் குரூப் வந்து ஃபுல் பேட்டில் மோடில் சீனாவை தாக்குறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வந்துக்கிட்டு இருக்க கேரியர் பேட்டில் குரூப்பை தான் இவங்க YJ-21 கொண்டு அழிக்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல ஃபுல் பேட்டில் மோடில் இருக்கிற கேரியர் பேட்டில் குரூப்புக்கு மேலே 3 சேட்டலைட்டு சஸ்பீஷியஸாக வந்து நிற்கிறத அமெரிக்கன்ஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, எனக்கு புரியல. அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி ஜென்ரல்ஸ் வந்து நான் சண்டைக்கு போகிறேன், எனக்கு மேலே 3 சேட்டலைட் வருது, இது என்னன்னே தெரியல, அதை பாட்டுக்கு அங்கே இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 3 சேட்டலைட் அந்த கேரியர் பேட் குரூப்பை நோக்கி வரப்பயே அதை காலி பண்ணிடுவாங்க. ஸோ யூஎஸ் கிட்ட ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, உலகத்தில் யூஎஸ் மட்டும்தான் F-15 ஈகிளை வச்சு ஒரு சேட்டலைட்டை காலி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வச்சு. ஸோ அந்தளவுக்கு ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸை டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கேரியர் பேட் குரூப்பு, அதுவும் ஒரு நாட்டை தாக்க போகிற கேரியர் பேட் குரூப்புக்கு மேலே 3 சேட்டலைட்ஸு சும்மா இப்படி வரதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? அதுவும் லோ எர்த் ஆர்பிட்டில். லோ எர்த் ஆர்பிட் தான் இன்னும் ஈஸியாக அதை அடிக்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா நீ சொல்கிற விஷயம்லாம் அவனுக்கு தெரியாதா? பெரிய ரீசர்ச் இன்ஸ்டியூட்லாம் வச்சுருக்கான், பெரிய சயின்டிஸ்ட்டு, அவனுங்களுக்கு தெரியாதா இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியும். இந்த குறிப்பிட்ட சிமுலேஷனால் கேரியர் பேட் குரூப்பை காலி பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இந்த சிமுலேஷன் ரிப்போர்ட்ஸை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்றதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். இங்கே தான் சீரியஸான பார்ட்டே ஆரம்பிக்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரில் அவங்க பெஸ்ட்டு. அவங்களால ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து அடித்து எல்லாரையும் காலி பண்ண முடியாது. ஏன்னா வியட்நாம் மாதிரி எடுத்துக்கோங்க, இத்தனை நாடு தான் தைவானு. அவங்க நினச்சாங்கன்னா மிலிட்டரி மூலமாக பிடிக்கலாம், ஆனால் பிடிக்க மாட்டுறாங்க. இதிலேருந்தே தெரியும் அவங்களோட மிலிட்டரி எந்த அளவுக்கு ட்ரெயின்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டு ஒரு இடத்த பிடிக்கிறத விட சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மூலமாக, அதாவது நான் பெரிய ஆள், நான் நினச்சேன்னா உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், ஒழுங்கு மரியாதை என் கூட வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்ற மாதிரியான தோணியில் அங்கே இருக்கிற மக்களை மிரட்டுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தைவான்லேயும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் ஒரு சின்யூக் ஹெலிகாப்டரை தைவானோட ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸரின் மூலமாக கடத்தி சீனாவோட ஏர்க்ராஃப்டில் கொண்டு வந்து லேண்ட் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க.
ஸோ இந்த இடத்துல சினுக் ஹெலிகாப்டரோட டெக்னாலஜி அவங்க திருடுறதுக்காண்டி கொண்டு வரல, ஜஸ்ட் அவங்க மக்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துறாங்க. உன் நாட்டோட இராணுவ வீரனுக்கு லஞ்சம் கொடுத்தே அவன் மூலமாகவே ஒரு விமானத்தை கொண்டு வந்து இங்கே வச்சேன் அப்படின்னா பார்த்துக்கோ, அந்த லெவலில் தான் நீ இருக்க, உன்னை ஈஸியாக காலி பண்ணிவிடுன்னு சொல்லி அந்த மக்களை குழப்பறதுக்காண்டி தான் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு கண்ட்ரி இந்த சிமுலேஷன் ரிப்போர்ட்டை வெளியிடுறப்ப இந்த சிமுலேஷன் ரிப்போர்ட்டை வாசிக்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ, இவன் சொல்கிற மாதிரி அப்போ உண்மையிலே நடந்துருமோ, நம்மளோட கேரியர் பேட்டல் குரூப்பை இவங்க ஈஸியாக அழிச்சிருவாங்களோ. ஏன்னா கேரியர் பேட்டல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசெட், அதாவது வெறும் ஏர்க்ராஃப்ட் கேரியரோட விலை மட்டுமே உங்களுக்கு 15 பில்லியன்லேருந்து 25 பில்லியன் வரைக்கும் போகும். அப்போது ஒரு கேரியர் பேட்டல் குரூப்பில் எத்தனை போர்க்கப்பல்கள் இருக்குது இப்படின்றதுக்குள்ளே ஒரு 60 பில்லியன் காலி. இந்த சிமுலேஷன் ரிப்போர்ட் மட்டும் உண்மைன்னு சொல்லி மக்கள் நினச்சாங்கன்னா, ஸோ அப்படி இருக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் வெஸ்டர்ன் ஆடியன்ஸை குழப்புறதுக்கும் தான் இப்படி சிமுலேஷனை நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம், அதில் ரிசல்ட் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்மளாம் நிறைய பேர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையை நீங்கள் எடுத்து உரைக்கிறதுக்கு உங்களுக்கு எவிடன்ஸ் வேணும், பக்காவாக எவிடன்ஸ் வேணும். ஆனால் ஒரு பொய்யை ஈஸியாக குழப்புறதன் மூலமாக, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பயன்படுத்தி லைட்டாக மக்களை குழப்புறதன் மூலமாக நீங்கள் மக்களோட மூளையில் கொண்டு போய் இன்ஜெக்ட் பண்ணிட முடியும். அந்த தனி ஒருவன் படத்தில் வர சித்தார்த் அபிமன்யுவோட ஃபேமஸ் டயலாக்கே இதுதான். அது மட்டும் கிடையாது, நம்ம மக்கள் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்கேஜி படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பாங்க, இதுக்குன்னு 5 சென்டிமீட்டர் தான், 5 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு அந்த ரோட்டை அளந்து பார்த்தா தெரிஞ்சிடும் இதில் ஊழல் நடந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் ஒரு பையன் அதை அளந்து பார்க்க மாட்டான். அதுதான் நம்ம மக்கள் அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பாப்புல. அந்த விஷயத்தையும் நான் டினோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை நீங்கள் 5 நிமிஷம் இன்டர்நெட்டில் தேடுறதன் மூலமாக பஸ் பண்ண முடியும். ஆனால் அதை நம்ம யாருமே பண்ண மாட்டோம். பண்ணாமல் ஈஸியாக இந்த ஒரு சினாரியோவை பொறுத்த வரைக்கும் இவங்க அமெரிக்காவை டார்கெட் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ அமெரிக்காவோட மக்கள் ஈஸியாக அவங்க மிலிட்டரிக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இப்போ அமெரிக்கா பை பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் இராணுவம் வச்சுருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டையே அவங்க குழப்பறாங்கன்றப்ப நம்ம நாட்டு மக்களை எப்படி அவங்க குழப்பாமல் இருப்பாங்க? ரொம்ப ஈஸியாக குழப்பிடுவாங்க. ஏன்னா பை பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்மளோட பெரிய நேவி இருக்குது. இதனால தான் நான் பல தடவை வீடியோ போடுறப்பே சொல்லுவேன், டெக்னிக்கலாக சொல்லுவேன், ஐயா அது அப்படி கிடையாது, நம்பரை மட்டுமே வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனாலும் ஏகப்பட்ட நபர்கள் அதெல்லாம் கிடையாதுப்பா, அது ரொம்ப பெரிய ஆளுப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அவன் பண்ண சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தான். ஸோ இந்த டைம் எனக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு. இந்த எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சேன் இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை பற்றி. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ அஃப்கோர்ஸ் அந்த சிமுலேஷனை பற்றி கிடையாது, சீனா நடத்துகிற இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதை உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க. எப்படியெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எதிரி நாடுகள் இன்னொரு நாட்டோட மக்களுக்கு எதிராக வார்ஃபேரில் ஈடுபடுறாங்க அப்படின்றத ஷேர் பண்ணி தெரிவிங்க. அண்ட் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது. இப்போ நல்ல சமுதாயத்தையும் ஒரு நன்றி, வணக்கம்.